வரான், கையில பையோட வரான். இன்னைக்கு நம்ம கடையில இருந்து ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது. வரட்டும். இரும்பு வியாபாரம், பழைய இரும்பு வியாபாரம், யாருமே தின்ன முடியாத இரும்பு வியாபாரம், தின்னாலும் ரத்தம் அபிவிருத்தி அடையாத இரும்பு வியாபாரம். பயன்டா தம்பி, இத்தனை நாள் என் தேவை எறிஞ்சு தொழில் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தேவை எனக்கு ஒண்ணு, ஆனா நீ தொழில மாத்திட்டியடா கண்ணா. உங்க தொந்தரவு தாங்காம தான் நான் இந்த தொழில இறங்கிட்டேன். வேணா அதுல ஒரு 10 கிலோ எடுத்துட்டு போங்க. திஸ் இஸ் கன் மெட்டல். உனக்கு கிண்டலா போச்சாடா பிள்ளடி பகரு? ஆமா, என்ன எடுத்துட்டு போக வந்தீங்க? என் உட்பி ஜூகி ஜாலாவுக்கு இரும்பு சத்து குறைச்சலா இருக்குன்னு டாக்டர் பேரிச்சம்பழம் சாப்பிட சொன்னாராம். பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம், பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம். அடி உங்க பிள்ளடி பகரு, பழைய இரும்பா விக்கிற பேரிச்சம்பழம் இங்க வா நைனா. டேய் கூப்பிடுற அவனை. டேய் மாரி, நீ தொழில மாத்தி பண்ணாலும் என் தேவை எரிஞ்சுதான்டா பண்ணிருக்க. டப்பா பேரிச்சம்பழம் 1 கிலோ பழைய இரும்புக்கு எத்தனை கிலோ பேரிச்சம்பழம் தருவ? 1/4 கிலோ. டேய் மாரி, 10 கிலோ பழைய இரும்பு பிரியா தரேன்னு சொன்னல, அதையே 20 கிலோவா? திஸ் இஸ் கன் மெட்டல். அவங்கிட்ட கொடுத்துறா. ஏட்டையா ஒரு நிமிஷம். என்ன நைனா, நீ இந்த கடையவே எடுத்துக்க, நான் போறேன். எங்க கண்ணா போக போற? புள்ளியார் கோயில் போய் மண்ணை வாரி அடிக்க போறேன். புள்ளியாரப்பா, ஐயோ இதெல்லாம் பொம்பளைங்க செய்யற தொழில் இல்ல. என்ன கண்ணமா ஆளே மாறிட்ட? எல்லாம் ஒன்னாலதாயா. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. என்ன கண்ணம்மா, என்னமோ பேசணும்னு சொன்னா எதுவுமே பேசாம வர? மனசுல இருக்கிறத சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. சொல்லாமலும் இருக்க முடியல. இப்படியெல்லாம் நான் அவதிப்படுவேன்னு கனவுல கூட கண்டதில்ல. ஏயா, இந்த அவதிக்கு பேர் தான் காதலா? ஆமா கண்ணம்மா. நான் படிக்காதவ. சினிமாவுல சொல்ற மாதிரி என் காதல் மலையை விட உயரம், கடலை விட ஆழம் எனக்கு சொல்ல தெரியாது. இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட நான் உன்னை விரும்புறேன். அது மட்டும் தான் எனக்கு புரியுது. கட்டிக்கணும்னு ஆசைப்படுறையா? நீயே உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா வந்து சொல்லு. நீ வந்து சொல்ல போற முடிவுல தான் என் வாழ்க்கையே இருக்கு. நான் வரையா. கங்க்ராச்சுலேஷன் விஜய், கை குடுறா. என்னடா பேரஞ்ச மாதிரி இருக்க? உன் சவால நீ ஜெயிச்சிடா. இல்லடா, நான் கண்ணமாட்ட தோத்துட்டேன். உண்மையிலேயே அவளை நான் காதலிக்கிறேன். என்னடா சொல்ற? ஆமாண்டா, நான் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி என் காதலையும் சொல்ல போறேன். வர. உண்மையை சொல்ல போறியா? இவன் சவால்ல ஜெயிச்சும் சட்டையை கிழிச்சுக்காம இருக்க போறதில்ல. வாயா, உள்ள வாயா. யோ, அந்த டிரைவர் ட்ரெஸ்ல அழகு பாதிடாயே தெரிஞ்சது. இதுல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சந்தோஷத்துல நீயும் என்ன மாதிரி ட்ரெஸ் மாத்திட்டியா? ஆமா, உனக்கு எது இந்த ட்ரெஸ்? உன் முதலாளிக்கு தெரியாம அவர் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வந்துட்டியா? உன் சந்தோஷத்திலேயே எனக்கு தெரியுதியா நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு. இது எனக்கு காலையிலேயே தெரியா. அதனாலதான் உனக்கு விருந்து மாதிரி சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன். உட்காரு. அட உட்காரியாண்டா. இப்போ வந்துடுறேன்.
டிரைவரா இருக்கிறப்பவே இவ்வளவு அழகா இருக்கியே, வசதியான வீட்டுல பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்ப? ஆ? வேணாப்பா, வேணாம், அதெல்லாம் வேணாம். நீ மட்டும் வசதியான வீட்டுல பிறந்திருந்த உனக்கு எனக்கு லவ்வே வந்திருக்காதுல்ல. என்னையா கண்ணுல தண்ணி? காரம் ஜாஸ்தியா? சண்டாளி, பக்கத்து வீட்டு ஆயாவை கேட்டேன், காரம் போட சொன்னா. ஆமா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, அவ புருஷன் ஒரு பெரிய குடிகாரன்ல. சரி சரி, இது அப்படியே வச்சிரு, நான் வேற சமையல் செஞ்சிடறேன். கண்ணம்மா, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். நான் சொல்ல போறத பொறுமையா கேட்டுக்க. யோ, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுதானே ஏதாவது சொல்லிடாதையா. அப்படி ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க வர முடியாது. நான் அந்த அளவுக்கு மோசமானவ இல்ல கண்ணம்மா. நான் உண்மையிலே பணக்கார விட்டு பையன் தான். நான் கார் டிரைவர்ல, அந்த கார் எனக்கு தான் சொந்தம். அப்புறம் ஏன் டிரைவரா வந்தேன்னு பாக்குறியா? அதையும் சொல்லிடுறேன். என் கூட படிக்கிற பசங்க சொன்னாங்க உன்னை லவ் பண்ண வைக்க முடியாதுன்னு. லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டேன். அதான் டிரைவரா வந்தேன். வந்த இடத்துல உன்கிட்ட தோத்துட்டேன். சொல்லி முடிச்சிட்டியா? சொல்லி முடிச்சிட்டியா? என்ன லவ் பண்ண வைக்கிறேன்னு சவால் விட்டு வந்தியா? பணக்கார விட்டு பையன் இல்ல, அதான் எல்லாத்தையுமே சவால் எடுத்துக்குவேன் போல இருக்கு. கண்ணுமா, இப்ப போட்டிய சோறு. இது மேல சத்தியமா சொல்றேன், நான் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. நீ வந்த காரணமே தப்பா இருக்கிறப்போ உனக்கு என் மேல இருக்கிற காதல் எப்படியா உண்மையா இருக்க முடியும்? கண்ணுமா, எதுவும் பேசாத. நீ பசின்னு மயங்கி விழுந்தப்போ இருந்த காசுக்கு உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் தெரியும் கண்ணுமா, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வெறும் பச்சை தண்ணியை குடிச்சு உன் வயித்தை நீ நிரப்பிக்கிட்ட. என்ன காப்பாத்த வந்து உனக்கு அடிபட்டப்போ நான் எவ்வளவு பதறினேன். எனக்கு அடிபட்டது நடிப்பு இல்லையா கண்ணம்மா? அது உண்மைதானே? எனக்கு அடிபட்டப்ப நீ பதறினிய, அந்த பாசத்துலதான் உன் மேல எனக்கு அன்பே வந்துச்சு. என்ன என் மேல பாசம் காட்ட வேற யாருமே இல்ல கண்ணம்மா. உன் காதலை என்கிட்ட சொன்னப்பவே நான் சவால்ல ஜெயிச்சிட்டேன். உண்மையிலே உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சேன். அதோட நான் போயிருக்கலாம்ல. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. இதுவும் உனக்கு நடிப்பாதான் தெரியும். ஆனா ஒரு நாள் நீயே உண்மையை தெரிஞ்சுக்குவ. கார் சாவியை வச்சுட்டு போயிட்டேன். தந்தா போயிடுறேன். இனிமே நீ எதுக்காகவுமே அழக்கூடாது கண்ணம்மா. விஜய், என்ன டாடி? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. நீ சொல்ல வேண்டியது நான் அப்புறமா கேட்கிறேன். நீ உடனே கிளம்பி திண்டுக்கலுக்கு போ. அங்க நம்ம ரோட் கான்ட்ராக்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. மேனேஜர் தானே போவாரு? மேனேஜர் லீவ்ல போயிருக்கான். அதனால நீ தான் போயாகணும். என்ன, நீ சனிக்கிழமை வார சம்பள நாள், எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாகணும். ஓ, சம்பள நாளா? அப்ப நானே போறேன். சம்பளம் போலன்னா பாவம் அந்த ஏழை தொழிலாளிங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க கஷ்டப்படுவாங்கிறத விட நம்ம ஒர்க் கரெக்டா நடந்தாகணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.
மொத்தம் 60 பேர் ஒர்க் பண்றாங்க சார். இன்னும் 30 நாள்ல கம்ப்ளீட்டா ஒரு ஃபினிஷ் ஆயிடும். போன வாரம் சம்பளம் கொடுத்த லிஸ்ட்டை கொடுங்க. இங்க வாங்கம்மா. வாரம் சம்பளம் ஒழுங்கா கொடுக்குறாங்களா? குடுக்குறாங்க ஐயா. சரி, நீங்க போங்க. யோ, வெயில நெருப்புக்கிட்ட நின்று வேலை செய்யறவங்களுக்கு என்ன சோறு போறீங்க? சாப்பாடு நம்ம போறல சார், அவங்களே கொண்டு வராங்க. ஓ அப்படியா? சரி, இன்னையில இருந்து நம்ம கிட்ட வேலை செய்யற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் நம்ம செலவுல பிரியாணி வாங்கி கொடு. சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போட்டா எங்களுக்கு தானே நஷ்டம் வரும். நான் அதை பத்தி கவலைப்படல, சொன்னதை செய். பெரிய தெரிஞ்ச என்ன ரொம்ப சத்தம் போடுவாங்க. அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ போய் முதல்ல அவங்களுக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க. நீங்க சாரதா தானே? நீங்க? நான் தான் விஜய். உங்க பேரு? என் பேரு சாரதா இல்ல, நான் மங்களம். விஜய், உனக்கு 7 வயசு இருக்கும் போதே உன்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். பாட்டி பாட்டின்னு என்னையே சுத்தி சுத்தி வருவியே. இப்ப என்னமா வளர்ந்துட்ட. அதுக்கப்புறம் பார்த்தோம், நான் தான் உன் பாட்டின்னு சொல்ல முடியாத நிலையில இருக்கேன். கூலிக்காரியா இருக்கிறனா எப்படி உன் சொந்தத்தை சொல்ல முடியும்? அதனாலதான் மனசுல தேக்கி வச்சிருக்கிற பாசத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா ராஜா. இனிமே நான் உன்னை எப்ப பார்க்க போறேனோ இனிமே உங்களை பிரிஞ்சு நான் எங்கேயும் போறேன். விஜய், விஜய், விஜய். உங்க கையை தொட்ட உடனே நீங்க தான் என் பாட்டின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. 7 வயசு வரைக்கும் ஒவ்வொரு வேளையும் இந்த கைதானே எனக்கு சோறு ஊட்டி வளர்த்துச்சு. நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு வாழ்றீங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீங்க போயிட்டு அப்பா என்கிட்ட போய் சொல்லிட்டாரு பாட்டி. நீங்க தெய்வமா இருந்து என்னோட ஒவ்வொரு செயலையும் நடத்திட்டு போறீங்கன்னு இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்கேயோ இருந்து என்னை ஆசீர்வதிச்சுட்டு இருந்தீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் சந்தோஷமா இருக்கிறப்ப இதையெல்லாம் பார்க்க நீங்க இல்லைன்னு நினைச்சுக்குவேன். நான் சோகமா இருக்கிறப்ப எனக்கு ஆறுதல் சொல்ல நீங்க இல்லைன்னு நினைச்சுக்குவேன். என் நினைப்பே நீங்க தான் பாட்டி. விஜய், நான் என் கண்ணு நிறைய உன்னை பார்த்துட்டேன். அதுக்காகத்தான் இவ்வளவு நாளும் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இனிமே நிம்மதியா போய் சேர்ந்துடுவேன். இல்ல பாட்டி, இனிமேதான் நீங்க வாழணும், எனக்காக வாழணும்.